ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இந்த சீசன் 9 டிக்கெட்டு ஃபினாலே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அஃபிஷியலாக லான்ச் பண்ண விஷயங்கள் கூட அதுலேயும் ஒரு சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தேதி 29 கரெக்டுங்களா? நாளைக்கு 30, அடுத்து 31, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே முடியுது. 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி இந்த வருஷம் போச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ நீங்களும் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, நம்மளுக்கு முடிஞ்ச விஷயங்களாக கொடுத்தோம். ஸோ உங்களோட ரெசல்யூஷன் என்னவா வச்சுருக்கீங்கன்ற சொல்லுங்கள். இல்லைங்க நாங்கள் அன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிக்கெட்டு ஃபினாலே லான்ச் பண்ணாங்க. வெளியில் எல்லோரும் வந்தாங்க. நடுவில் ஒரு போர்டு மாதிரி வச்சு டிக்கெட்டு ஃபினாலே அந்த ஸ்க்ரீனை வச்சு அதை ஓப்பன் பண்ண வச்சாங்க. நம்ம சுபிக்ஷாவும் வினோத்தும் தான் ஓப்பன் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் இந்த டிக்கெட்டு ஃபினாலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் அவங்களோட சூப்பர் ஹியூமன் பவரை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தனித்தனி இண்டிவிஜுவல் கேம் ஆடி உங்களோட விஷயங்களை கொடுங்க. இதில் லக்குமே இருக்குது, உழைப்புமே இருக்குது, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. விட்டுறாதீங்கன்ற அவ்வளோ மாதிரிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் எல்லோரும் உள்ளே போனாங்க. அதுலேயும் இந்த அம்மா அரோரா டைட்டில் வினார் அரோராவான். அதாவது நினப்பு பொழப்பு கெடுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது நோகாமல் நொங்கு திருவாங்க சொல்லுவாங்க. நிறைய பழமொழி சொல்லலாம். நம்ம அரோரா வச்சு அவ்வளவு கோவங்கள் வருது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லக்கு அந்த அம்மாவுக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா லிவிங் ஏரியாவில் உட்கார ஆரம்பித்தாங்க. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ டாஸ்க் லெட்டர் படிக்கணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு கை தூக்குறது விஜய் பரத் தான். ஃபஸ்ட்டு நான் அந்த ஃப்ரீஸ் பண்ணி அந்த உங்களுக்கு காமிச்சேன். ஃபஸ்ட்டு தூக்குனது விஜய் பரத் தான். அதுக்கப்புறமா எந்திரிக்கிறது சுபிக்ஷா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம். ஆனால் இது விக்ரம் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் 7:30 ஆரம்பிக்கிறதுல ரொம்ப அநியாயம். குழந்தைங்க மாதிரி அங்கே போய் நின்றுட்டு நான் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் நல்ல ஆள் பாட்ட சட்டமாக இருப்போம். அங்கே போய் நின்றுட்டார். பக்கத்தில் விஜய் போகிறது, இந்த பக்கம் சுபிக்ஷா, இந்த அம்மா வராங்க ஆடி அசைஞ்சு அரோரா. திரும்ப விட முடியாது, உள்ளே விட முடியாது. நீ தான் நிறைய வாட்டி படிச்சிருக்கலான்னு சொல்கிறாங்க. அவரே சொல்கிறார் நான் நிறைய வாட்டி படிச்சிருக்கேன், அதனால் நான் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அட்டகாசம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சுபிக்ஷாவும் கேட்குறாங்க, வினோத் ஏடா நீ தான் நிறைய வாட்டி படிச்சிடல, விட வேண்டாம் அப்படின்னா விட முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்வதி என்ன பண்ணுறாங்க, அங்கே அப்போ போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 பேர் தான். அரோரா அப்புறமா தான் வந்தவங்க. சரி சாபுத்திரி போடலான்னு சொல்லி இப்படி திரும்புகிறாங்க. சபரி வர்றாரு அங்கேருந்து. அதுக்கப்புறமா கமருதீன் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. 2 பேர், திவ்யாவும் சாண்ட்ரா மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம் வரல, மீதி எல்லாருமே வந்துட்டாங்க. சரி சாபுத்திரி போடலான்னு விஜய் பார்வதி சொல்கிறாங்க. சாபுத்திரி போடுறாங்க. எல்லாருமே கட்டாக வராங்க. அப்புறமா லாஸ்ட்டில் ஒரு 4 பேர் வராங்க. சபரி, விஜய் பார்வதி, விக்ரம், சுபிக்ஷான்னு நினைக்கிறேன். ஆமாம் 4 பேர் போடுறாங்க. விக்ரம், வினோத், பார்வதி, சபரி வராங்க. அதுக்கப்புறம் சாபுத்திரி போகிறாங்க. வினோத் வெளியே போயிடுறாரு. மீதி 3 பேர் இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக சபரியும் விஜய் பார்வதியும் இருக்காங்க. ஒப்பு சப்பா திரும்ப இவங்க வராங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சபரி வின் பண்ணிட்டு போகிறார். கொடுமை பார்த்தீங்களா? ஆசையாக அங்கே போய் நிற்கணும்னு சொல்லி முனைப்போடு நின்னது அந்த பொண்ணு எல்லாத்துலேயுமே வின் பண்ணிட்டு வந்துருச்சு. அந்த லக்கு எங்கே அடிக்குதுன்னா சபரிக்கு அடிக்குது. லக்கு பாருங்கள், கொடுமை. இதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா வெறுப்பாகி போச்சு. பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லக்கு எந்த பக்கம் போகுதுன்னு இது ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி பார்க்குறேன். ஸோ என்ன தான் முயற்சி பண்ணாலும் அங்கே ஒரு லக்குன்றது வேணும். இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுக்குமே. ஏன்னா ஒரு சில பேர் நான் எவ்வளோ போடுறேன், எனக்கு லக்கே இல்லைன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் அந்த உழைப்போடு இவ்வளோ தூரம் விஜய் பார்வதி இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு இன்ஸ்பைரேஷனாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சபரியும் சொல்லிட்டாப்பில் எல்லாம் ரெடி ஆகிறாங்க. ஸோ யார் வின் பண்ணாங்கன்ற விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும், சுபிக்ஷா தான். ஸோ இதுக்கப்புறம் தான் விஷயங்களும் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் டிக்கெட்டு ஃபினாலே யார் கைக்கு போக போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்டு ஃபினாலே மூலமாக நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஓட்டிங் அனாலிசிஸ் அப்படின்ற விஷயங்களும் நான் கொடுத்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சுபிக்ஷா தான் இருக்காங்க. இப்போ சுபிக்ஷா தான் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டே வின் பண்ணியிருக்காங்க. நிறைய சம்பவங்கள். இப்போ சுபிக்ஷா வின் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபினாலே வாரத்துக்கு போயிட்டாங்கன்னா இப்போ மீதி இருக்கவங்க மேலே கை வைப்பாங்க. அதில் சபரிக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது, அரோராக்கு இருக்குது, சாண்ட்ராக்கு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.